தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப மாப்பிள்ளை ஊர்வலம் நடந்து முடிஞ்சு மண்டபத்துக்கே பொண்ணு மாப்பிள்ளையும் அதாவது ரிஷியும், இளமதியும் வந்துட்டாங்க. மண்டபத்துக்குள்ள போகறதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுக்குறாங்க. அப்ப வேணும்னே ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை சார் ரூ. 5000 தட்டுல போடுறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வரிசை கட்டி வந்து எல்லாம் ஆரத்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, விளக்க கையில குடுத்து இளமதி இத அமையாம கொண்டு போய் ரூம்ல வையி அப்படின்னு அனுப்புறாங்க. ஆனா இளமதிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இப்ப ரூம்ல போய் உட்காந்து தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இளமதி என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வர்ற இளமதியோட அப்பா வந்து இளமதி கிட்ட ஏம்மா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் என்னம்மா பண்றது? உங்க அம்மா தான் விடாப்பிடியா இருக்காங்களே! நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் போயிட்டு நம்ம இளமதியோட அப்பா காந்திமதி கிட்ட பேசி பார்க்குறாப்புல. ஆனா இந்த காந்திமதி இதெல்லாம் கேட்குமா? இப்ப வந்து என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ரிஷி சரியில்ல. அவன் லஞ்சம்லாம் வாங்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஊர் உலகத்துல யாரு தான் லஞ்சம் வாங்கல அப்படின்னு முட்டு குடுக்குது இந்த காந்திமதி. எவ்வளோ சொன்னாலும் இந்த காந்திமதி கேட்கறதா இல்ல. இதை எல்லாத்தையுமே பரமன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. ஸோ பரமன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறாப்புல அப்படிங்கிறதே தெரியல. இப்ப நம்ம ரிஷியோட அம்மா வந்து கா இளமதிக்காக எடுத்த அந்த செயின், தங்க நகையெல்லாம் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து கொஞ்ச நேரத்துல அத கீழ வச்சுட்டு அவங்க கிட்ட பேசும்பொழுது, டக்குனு அந்த நகை காணோம். நகை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லாருமே பரபரப்பா தேடுறாங்க. ரிஷி வந்த உடனே நம்ம பரமன தான் போய் செக் பண்றாப்புல. அதுக்கப்புறம் அங்க வந்திருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் அதாவது இளமதியோட ரிலேட்டிவ்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அவங்க பேக் எல்லாம் சு செக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்பவுமே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல ரிஷி. கொஞ்ச நேரத்துல பரமன் உங்க நகை பாருங்க இங்க தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சேர கை காமிக்க, அந்த சேர்ல தான் அந்த நகை இருக்கு. இப்ப நகை கிடைச்சிடுச்சு. ஆனா ரிலேட்டிவ்ஸ அவமானப்படுத்தினது தானே. இதனால வந்ததுக்கு நல்லா எங்கள அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு வந்த எல்லா ரிலேட்டிவ்ஸும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ரிஷி தான் அந்த நகைய எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிருக்கிறது. ஸோ அத நம்ம பரமன் தான் பண்ணியிருக்கிறாப்லயாட்டுக்கு. ஸோ பரமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம நகைய எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிருக்கிறாப்ல. ஸோ இத பண்ணுனதே பரமன் தான் அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரியுது. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.